ஜோதிடத்தில் நவக்கிரகங்களோட இளவரசனாக கருதப்படுவர் தான் புதன். இந்த புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் இது எல்லாம் காரணமாக கருதப்படுறாரு. இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசியோட அதிபதியாக இருக்கிறவர். கிரகங்களோட புதன் கிரக குறுகிய நாட்களில் தனது நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் இவர் அப்படின்னே சொல்லலாம். புதனோட நிலையில் மாற்றம் ஏற்படும் போது அதன் தாக்கம் வாழ்க்கையில் இந்த அம்சங்களில் தெரியும். இப்படிப்பட்ட புதன் சுமார் 1 வருடம் கழித்து தன்னோட சொந்த ராசியான மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. புதன் மிதுன ராசியில் நுழையிறதுனால மிகவும் சக்தி வாய்ந்த பத்திர ராஜயோகம் உருவாகியிருக்கு. இந்த ராஜயோகத்தோட தாக்கம் எல்லா ராசிகள்லையுமே இருக்கும். ஆனால் அதில் சில ராசிக்காரவங்க மட்டும் ரொம்பவுமே அதிர்ஷ்டமாக இருக்கும். இதன் விளைவாக திடீர் நிதி ஆதாயம் கிடைக்கும். தொழில் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்போது 1 வருடத்துக்கு அப்புறமா மிதுன ராசியில் உருவாகும் பத்திர ராஜயோகத்தினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல் ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க. முதல் வீட்டிற்கு புதன் சென்று பத்திர ராஜயோகத்தை உருவாக்கி உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்களோட ஆளுமை மேம்படும். பணியிடத்தில் வேலை செய்யும் திறன் மேம்படும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த ராசிக்காரவங்களோட வாழ்க்கை துணை நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. திருமணமானவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமையாக இருக்கட்டும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். திட்டமிடும் வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். அடுத்த 2வது ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசியோட 9வது வீட்டுக்கு புதன் சென்று பத்திர ராஜயோகத்தை உருவாக்கியிருக்காங்க. இதனால் இந்த ராசிக்காரவங்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற்று நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. பொருள் வசதிகள் அதிகரிக்கும். வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வாங்க. இந்த பணம் நல்ல நிதி ஆதாயங்களை தரும். பணிபுரியறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயங்களை தருங்க. இப்படி ஆதாயங்கள் தரது மட்டும் இல்லாமல் இப்போது நமக்கு இது பார்த்திங்கன்னா நிதி ரீதியாகவும் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்குங்க. துலாம் ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 9வது வீட்டுக்கு புதன் வரதுனால வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளலாம். இந்த பணம் நல்ல நிதி ஆதாயங்களை தரும். பணிபுரியறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலதிபர்கள் தங்களோட தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்பு பெறுவாங்க. போட்டித் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்கள் நல்ல வெற்றியையும் அவங்க பெறுவாங்க. அடுத்தது 3வது ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரவங்க. கன்னி ராசியில் 10வது வீட்டுக்கு புதன் போகிறதுனால பத்திர ராஜயோகத்தை உருவாக்கியிருக்காங்க. இதனால் வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்க இந்த ராசிக்காரவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. பணிபுரியறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அலுவலக சூழல் சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். பண பிரச்சனைகளை சந்தித்து வந்தால் அது முடிவுக்கு நிதி நிலைமையில் உயர்வு ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஊடகம், கலை, இசை, கற்பித்தல் இல்லைன்னா வங்கி தொடர்பான வேலை செய்கிறவங்க புதனின் ஆசினால் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவாங்க. அதனால நல்லதொரு மாற்றம் இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு இருக்குது. இந்த 3 ராசிக்காரவங்களும் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் ஒரு நிலையான வெற்றியையும் உயர்வையும் பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.